பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஹாய் गाइस வெல்கம் டு AKK vlogs. இன்னைக்கு நம்ம AKK vlogsல என்ன பார்க்க போறோம்னா பள்ளிப்பாளையம் கோழி கறி குழம்பு தான் பார்க்க போறோம். என்னடா இன்னைக்கு நியூ வீடியோவா போறேன்னு பாக்குறீங்களா? எங்க வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அதுக்காக தான் ஹாய் காமிச்சிருங்க. ஹாய். இப்போ நாம டிஷ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அதில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இப்போ நம்ம மசாலாவில் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மரக்கரண்டி, ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டுக்கோங்க. பார்த்தா என்ன நினைப்பான்? 7 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 5 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். 3 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறின உடனே ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கூட ஆட் பண்ணி கரன்னு அரைச்சிக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சோண்டு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் கலர் மாறின உடனே தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட நல்லா வதக்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எண்ணெய் நல்லா பிரியணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சின்ன வெங்காயமும் நல்லெண்ணையும் யூஸ் பண்ணால் உடம்புக்கும் நல்லது, குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் லோ ஆனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட பள்ளிப்பாளையம் ஸ்பெஷல் கோழி கறி ரெடி. மறக்காமல் AKK vlogsக்கு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் AKK vlogs நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது. கிருத்திக்கோட இந்த சமையல் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல். எனக்கு இது சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கு. செம்மையாக இருக்குது. இது நீங்கள் எல்லோரும் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் AKK vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.